ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயத்தை இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இங்கே வதக்கிக்கலாம். உளுந்து மிளகும் நான் செய்கிறேன், எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. இது மாதிரி பொன்னிறமாக வதக்கிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பொடிக்கு. அவ்வளோதானம்மா, இன்னும் வதக்கணும். இன்னும் மிளகா கடல நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இறக்கி கொட்டிக்கலாம். எடுத்துக்கலாம். பொரிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த அரிசி தான் போடணும்னு இல்லை, எந்த அரிசி வேணாலும் பொரிச்சிக்கலாம். இப்படி பொடிக்கி கொட்டிக்கலாம். இறக்கி வதக்கிக்கலாம். நேரமாக இப்போ நல்லா வதக்கிக்கணும். கொட்டிக்க பத்து மிளகாய் எடுத்துருக்கோம், வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இறக்கி கொட்டிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கடலப்பருப்பு, மிளகு, அரிசி, வெள்ளை உளுந்து, பூண்டு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாங்க சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இட்லி பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வரேன். ஓகே, பாய்.